கைஸ் அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. மேல வருது மேல வருது. அண்ட் என் பின்னாடி தெரியுதா பீச். இந்த இடத்துல தான் வந்து வங்காள விரிகுடா, அரபிக்கடல், அப்புறம் இந்திய பெருங்கடல் இந்த மூணுமே வந்து கலக்குது. இப்பொழுது நாம் இங்கதான் செல்ல போகிறோம் இந்த படகு மூலமாக. நம்ம இந்தியாவோட எண்டு கரை எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க கிரேசி குமார் வித் பிளாக் காட் அண்ட் பிரதர்ஸ். நாங்க இப்போ வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்தியாவிலேயே தென்கோடி பகுதியான கன்னியாகுமரிக்கு தான் வந்திருக்கோம். கன்னியாகுமரியில சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது இங்கதான் வந்து சூரியன் வந்து உதயமாகும். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து இந்த சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிளேஸ் வந்து இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். அது எல்லாமே வந்து இந்த வீடியோல காமிக்கிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காய்ஸ் இங்க பாருங்களேன், இன்னும் சூரியனே வரல. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்களேன், வானம் செம்மையா இருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியுதா, இது வந்து விவேகானந்தா மெமோரியல் ஃபோர்ட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து திருவள்ளுவர் சிலை. இது வந்து அதுக்கு நடுவுல வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு லேட்டா காமிக்கிறேன். இந்த இடம் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, இந்த பீச்ல, அதாவது இந்த இடத்துல தான் வந்து 3 கடலும் வந்து ஒன்று சேருது. அதாவது வங்காள விரிகுடா, அரபிக்கடல், அப்புறம் வந்து இந்திய பெருங்கடல். இந்த 3 கடலும் சேர்ற ஒரே இடம் இதுதான். ஸோ அதனால இந்த ஏரியா வந்து ரொம்பவே ஃபேமஸ். காய்ஸ் இங்க பாருங்களேன், சன்ரைஸ் வரப்போகுது. நல்லா பாருங்க காய்ஸ். எங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அங்க பாருங்க, இங்க பாருங்க, சன்ரைஸ் வருது பாருங்க. அங்க பாருங்க, கீழே இருந்து வருது பாருங்க. அந்த கடல்ல பாரு கீழே. கைஸ் அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. மேல வருது கைஸ், நல்லா பாருங்களேன். மேல வருது பாருங்களேன், அப்படியே பாருங்களேன். கைஸ் இங்க பாருங்களேன், முழுசா மேல வந்திருக்கு. வாவ். வாவ். இங்க பாருங்களேன், கடல் மேல, தண்ணிக்கு மேல சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பால் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன். அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. வாவ். அங்க பாருங்க, மேல வருது பாருங்க. அங்க பாருங்க கைஸ், சன் மேல வருது. மேல போகுது பாருங்க சன். வாவ். மக்களே, சன்ரைஸ வந்து நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். உண்மையிலேயே வேற லெவல், தரமா இருந்துச்சுல்ல? ஆமா, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. கைஸ், நான் வந்து இந்த சன்ரைஸை வந்து உண்மையிலேயே இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் நான் என்ன நினைச்சேன், ஸ்டார்டிங் வந்து ஏதோ நார்மலா சூரியன் வந்து கீழே இருந்து மேல வரப்போகுது அப்படின்னு நினைச்சேன். இல்ல, ஆக்சுவலி இங்க எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சைரன் ஒரு சவுண்ட் வந்துச்சு. ரொம்ப நேரமா ஆக்சுவலி நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வரல. அப்புறம் என்னையா வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு சைரன் சவுண்டு கொடுத்தாங்க. அடுத்த செகண்ட் சூரியன் வந்து கீழே இருந்து சல்லுன்னு அப்படியே வந்துச்சு. ஒரு 1 மினிட்லயே அப்படியே ஃபுல்லா மேல ரைஸ் ஆயிடுச்சு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு எல்லாம் டைம் கிடைச்சா கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம். காய்ஸ், நான் இப்போ வந்து எங்க வந்திருக்கேன்னா இந்தியாவோட எண்டுக்கு வந்திருக்கேன். அதாவது கன்னியாகுமரியில அந்த பீச்சுக்கு அப்படியே எண்டு. பீச்சுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு கரை மாதிரி போட்டிருக்காங்க, கல் எல்லாம் போட்டுதோ என் பின்னாடி தெரியுதா இப்படி. அதாவது அதோட எண்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லா வந்து பீச் தான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி கரையே இல்ல, இது ஃபுல்லா வந்து பீச் தான். அதாவது இதுதான் ஆல்மோஸ்ட் இந்தியாவோட எண்டுன்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்குல்ல? அண்ட் என் பின்னாடி தெரியுதா பீச். இந்த இடத்துல தான் வந்து வங்காள விரிகுடா, அரபிக்கடல், அப்புறம் இந்திய பெருங்கடல் இந்த மூணுமே வந்து கலக்குது. சூப்பரான பிளேஸ். பாருங்க, அப்படியே இங்க பாருங்க, என் பின்னாடி தெரியுதா, பின்னாடி வந்து
ஒன்று வந்து விவேகானந்தா மெமோரியல் ஃபோர்ட்டு, அதுக்கு பக்கத்தில் வந்து திருவள்ளுவர் ஐயாவோட சிலை வச்சிருக்காங்க. நடுவில் வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போதும். அது வந்து நான் வந்து போக போக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த சன்ரைஸ் அண்ட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? மக்களே, திருவள்ளுவர் சிலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கேருந்து அந்த பக்கம் போட்டுக்கு போகிறதுக்கு 100 ரூபாவாம். இங்கே இருக்கிற கியூ மட்டும் பாருங்களேன். இது வந்து 100 ரூபாய் கியூவா. இந்த பக்கம் போனா ஃபாஸ்டா போயிடலாம். 300 ரூபாவா ஒரு ஆளுக்கு. மக்களே, நியர்லி ஒரு 2 மணி நேரமா லைன்ல நிக்கிறோம். இன்னும் நாங்க படகுக்கு போல. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய லைன் இருக்கு. இன்னும் கியூல 2 மணி நேரமா இருக்கும். இப்பொழுது நாம் இங்கதான் செல்ல போகிறோம், இந்த படகு மூலமாக. மக்களே, ஃபைனலி நம்ம வந்து இந்த பக்கம் வந்துட்டோம். ஆமா, இங்க வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த விவேகானந்தா மெமோரியல் இந்த ஃபோர்ட்டுக்கும் அப்புறம் அந்த கிளாஸ் பிரிட்ஜு அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு அதுக்கெல்லாம் வந்து நம்ம தனியா பே பண்ணுமா. 30 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட். கைஸ், இப்போ இதுக்கு இந்த ஃபோர்ட் மேலதான் நம்ம உள்ள போக போறோம். வாங்க போலாம். நம்ம வந்து இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, அங்கதான் வந்து நடக்கணும். கால் சுடாம இருக்கிறதுக்கு இந்த ஒயிட் லைன்ல தான் நம்ம நடக்கணும். இங்க பாருங்க, இது வந்து போட்டோட பேக் சைடு பாருங்க. இங்க பீச் கலர் வந்து வேற கலர்ல தெரியுது பாருங்களா, வேற வேற கலர்ல. இது ஒரு கலரா கிட்ட பாத்தீங்கன்னா இது வேற ஒரு கலர். இங்க பாருங்க கைஸ், இங்க வந்து சன்ரைஸ் கேலண்டர் வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் சன்ரைஸ் கேலண்டர். தக்ஷிணாயனம், அது வந்து உத்தரதயனமா. செம்மையா இருக்கு கைஸ். என் பின்னாடி இருக்குல்ல, இதுதான் வந்து விவேகானந்தா ராக் மெமோரியல். இது வந்து ஏன் இங்க வந்து கட்டினாங்க அப்படின்னா 1852 டிசம்பர் 25, 26, 27 அப்போ வந்து அந்நாட்கள்ல வந்து விவேகானந்தர் ஐயா வந்து இங்க வந்து தியானம் பண்ணாராம். அதோட ஞாபகார்த்தமா வந்து இந்த அதாவது இந்த கல் மேல, இந்த பாறை மேல வந்து அவர் வந்து தியானம் பண்ணாராம். அதோட ஞாபகமா வந்து இங்க வந்து அவருக்கு ஒரு மண்டபம் மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் அதோட ஹிஸ்டரி. மக்களே, நம்ம வந்து அந்த விவேகானந்தர் ராக் மெமோரியலை பார்த்துட்டோம். இப்போ வந்து எங்க போறோம்? இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் பிரிட்ஜ் அங்க போறோம். மக்களே, இதுதான் கிளாஸ் பிரிட்ஜா? ஆடா ஆவிகளா. ஐயா, ஏதோ கிளாஸ் பிரிட்ஜ்னு சொன்னாங்க. சரி, ஃபுல்லா கிளாஸ் பிரிட்ஜ் போட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப எந்தவா வந்தேன். ஆனா நடுவுல மட்டும் இந்த மாதிரி கிளாஸை போட்டு 2 பக்கத்துலயும் வந்து எப்பவும் போல பிரிட்ஜை கட்டி விட்டாங்க. கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. பாருங்க, இதுதான் கண்ணாடி பாலம். திருவள்ளுவர் சிலைக்கு வந்துட்டோம். சரி, வாங்க மேல போய் பார்க்கலாம். ஐயா, இங்க பாருங்க ஐயா, எவ்வளவு பெருசுன்னு. ஆத்தா.
இங்க பாரு பாதம். மக்களே, திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பாருங்களேன் நீங்களே. இங்க பாருங்க. தெரியுதா? என்னால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றேன். இங்க பாருங்க, தெரியுதா ஒரு ஃபேஸ்? பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க அவரோட பாதமே பாருங்களேன் எவ்வளவு பெருசுன்னு. இங்க பாருங்க, பாதம் மட்டும் பாருங்களேன் எவ்வளவு பெருசுன்னு. பாருங்க, பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. மக்களே பாத்தீங்கல்ல, சூப்பரா கட்டியிருக்காங்க, ரொம்ப பெருசு உண்மையிலேயே. இங்க நின்னு அவரு அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி நின்னு பார்த்தா கூட அந்த ஃபேஸ் அந்த அளவுக்கு தெரியல. நான் ஜூம் பண்ணி காட்டுறதால உங்களுக்கு வீடியோல தெரியும். ஆனா மேல எங்கேயோ இருக்கு, செம்ம பெருசு. நான் இது ஒரே கல்லுல கட்டினாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலி இங்க வந்து பார்த்தா தெரியுது, ஆல்ரெடி ஒரு ஒரு கல்லா வச்சு கட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க. காய்ஸ், இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குல்ல, இங்க இருந்து ஓகேவா, நம்ம இந்தியாவோட எண்டு, அதாவது கன்னியாகுமரி, அந்த கரை எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் எண்டு. உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க, இதுதான் இந்தியாவோட எண்டு. பாருங்க, போட்லாம் போதா. மக்களே, ஃபைனலி வந்து நம்ம இந்த கன்னியாகுமரி வந்துட்டு இந்த சன்ரைஸ், விவேகானந்தா ஃபோர்ட்டு, அந்த மெமோரியல் ஃபோர்ட்டு, அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ், திருவள்ளுவர் ஐயாவோட ஸ்டாச்சு எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிரேசி குமார். பை பாய்.